திமுக மாதிரி நெரேட்டிவ் செட் பண்றதுக்கு ஆளே கிடையாது. என்னங்க அப்படின்னு பாரு, எப்படியும் ஏடிஎம்கே வந்து பிஜேபியோட கூட்டணி சேர்ந்துரும் அப்படின்னு திமுக காரங்க தான் சொல்லுவாங்க. திமுக நிகழ்ச்சி மேடையில் பேசிய தொகுப்பாளர் ரங்கராஜ் பாண்டே அதிமுக பாஜக கூட்டணி குறித்து கருத்து தெரிவித்துள்ளார். திமுக மாதிரி நெரேட்டிவ் செட் பண்றதுக்கு ஆளே கிடையாது. என்னங்க அப்படின்னு பாரு, எப்படியும் ஏடிஎம்கே வந்து பிஜேபியோட கூட்டணி சேர்ந்துரும் அப்படின்னு திமுக காரங்க தான் சொல்லுவாங்க. அது ஏடிஎம்கே காரணம் சொல்ல மாட்டாங்க, பிஜேபி காரணம் சொல்ல மாட்டாங்க. பார்த்துக்கிட்டு திமுக ஏடிஎம்கேவும் பிஜேபி சேர போறாங்க. அவங்க ரெண்டும் நாங்கள் சேரல அப்பா சேரலையா, ஓகே அதான் சேர்ந்துருவாங்க சொல்லிட்டு, அதுவும் துணை முதலமைச்சராக சொல்றாரு, அவங்க ஏற்கனவே கூட்டணி தாங்க இருக்காங்க அப்படின்றாரு. நாங்கள் இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் டெவலப்பாக இப்போ தான் வந்திருக்கு. யாரோட கூட்டணிங்கிறதுலாம் நம்ம டிசம்பரில் முடிவு பண்ணணும். ஒரு காலத்தில் கூட்டணி அமைக்கவே மாட்டோம் நாங்கள், இப்போ தான் கொஞ்சம் டெவலப் ஆகி வந்திருக்காங்க. யாரோட கூட்டணிங்கிறது நம்ம வந்து டிசம்பரில் பார்ப்போம். அப்படி தன்னுடைய கட்சியில் தன்னுடைய கூட்டணியில் மட்டும் ராஜேந்திரம் இல்லை, எதிர்கட்சிகள்லையும் ராஜேந்திரத்தை காட்டக்கூடியதாக திமுக இருக்குது. நெரேட்டிவ் செட் பண்ணுறதுல பயங்கர ஸ்ட்ராங்காக உட்காந்துருக்கு. இவங்க வந்து அண்ணன் காந்தராஜ் எடுத்துட்ட மாதிரி இந்த பக்கம் ஏதாவது ஒன்று பேசுவாங்க, அரசியல் பேசுவாங்கன்னு பார்த்தா அவங்க வந்து பிரமாதமான மும்மொழி கொள்கை. அது வந்து இந்த மும்மொழி கொள்கை, இந்த ஹிந்தி எதிர்ப்பு, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு அமுத சுரபி மாதிரி. அது எப்போ எடுத்தாலும் தாங்கும். அப்படி வந்து ஒரு கான்ஸ்டன்ட் டாபிக். அந்த டாபிக்லாம் எடுத்து விட்டா அவங்க பூரா பதில் சொல்ல உட்காந்துருக்காங்க. நான் அவங்கள்ட்ட பல பேர்ட்ட சொல்லியிருக்கேன், பாருங்க சார், டிஎம்கே எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக அந்த நெரேட்டிவ் செட் பண்ணுது, உங்களை பூரா டிஃபென்ஸ் மோடில் வச்சிருச்சு. நீ காசு எடுத்தல, நீ 100 ரூபா திருடல, உண்மையை சொல்ல, நான் திருடல அப்படி சொல்லிட்டு அப்படின்னு கிளம்பிடுவாங்க. அவன் நான் திருடல தான். இந்த பக்கம் கவுண்டர் நெரேட்டிவ் வைக்க விடாம பண்ணி விடுச்சு. அப்போ டிஎம்கே வந்து எவ்வளோ அருமையாக நெரேட்டிவ் செட் பண்ணுது. அதுதான் வந்து எவ்வளோ ஒரு கலைஞர் சொல்லுவார் இல்லையா, பணங்காட்டு நரி சலசலப்புக்கெல்லாம் அஞ்சாது அப்படின்னு. அது என்னன்னா அவங்கள வந்து சலசலப்பை வச்சிருது. அது அவ்வளோ ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணி வச்சிருக்காங்க. 2026 வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கேமாக இருக்க போது உங்களோட சேர்ந்து நானும் பார்க்கறதுக்கு ஆவலாக இருக்கிறேன். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.